என்னடா அங்கே இடம் இருக்குது இங்கே இடம் இருக்குன்னு வீடியோ போடுவானே. நீங்கள் கட்டெல்லாம் விட்டத்தை பார்த்து படுத்து கிடக்கானே பார்க்கலா. அருமையான ஃபார்ம் ஹவுஸ், இன்றைக்கி தரமான ஒரு ஃபார்ம் ஹவுஸ். 7 ஏக்கர் தான், அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ் தேவைன்னா மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரூம்பை பார்த்தீங்களா, ஓனர் வந்தால் தங்குறதுக்கு ஜம்முன்னு போட்டு வச்சுருக்காரு. தனி மீட்ரு, தனி சர்வீஸ். இந்த ரூமுக்கு வந்து தனி சர்வீஸ். மொத்தம் 3 சர்வீஸ் இருக்குது. 3 சர்வீஸில் 1 ரூமுக்கு இவர் தங்குறதுக்கு ஒரு சர்வீஸு, அது போக ஃப்ரீ சர்வீஸ் 1 கிணத்துக்கு, அது போக வேலையாள் தங்குறதுக்கு. இந்த ரூமை பார்த்தீங்களா, ஏசியெல்லாம் மாட்டி சும்மா ஜம்முன்னு வச்சுருக்காரு. நேரில் வாங்க, வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். வாங்க, வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக தான் போகும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். லென்த்து வீடியோ இது, ஏன்னா இதுவரை நான் சின்ன வீடியோ ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். இது பெரிய வீடியோ, ஃபுல்லாக பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். அதான் என்ட்ரன்ஸ். நமக்கு என்ட்ரன்ஸை முதல்ல காட்டு, ஃப்ரண்ட்டில் போய் காட்டிட்டு வா. என்ட்ரன்ஸ் நமக்கு காரு நேரடியாக கார் ஃபார்ம் ஹவுஸ் தோட்டத்துக்குள்ளே வந்துடும். சுற்றி ஃபென்சிங், இடத்த சுற்றி பக்காவாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. நேரில் வந்தீங்கன்னா அந்த தோட்டம் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். சிசிடி கேமரா, 8 சிசிடி கேமரா, இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல் சிசிடி கேமரா தான் மாட்டியிருக்காங்க. ஃப்ரண்டேஜ் முன்னாடி ஒரு கேட்டு, அதுக்கு அடுத்து ஒரு கேட்டு, 2 கேட்டு போட்டு வச்சுருக்காரு. பக்காவாக வச்சுருக்காரு, பிளான் பண்ணி நல்லா செலவு பண்ணி வச்சுருக்காரு. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கிணத்தை காட்டிய ஃபஸ்ட்டு கிணறை காட்டு மக்களுக்கு. கோடை காலத்தில் கூட தண்ணி வற்றாது. இப்போ நல்ல வெயில் காலம், ஆனால் தண்ணி எங்கே கிடக்கு பார்த்தீங்களா, மேலே கிடக்கு. ஏன்னா பக்கத்துலேயே கம்மாக இருக்கனால நமக்கு தண்ணிச்சரம் எப்போவுமே உள்ளே ஊறிக்கிட்டே இருக்கும். விடிய விடிய மோட்ரு ஓடினாலும் தண்ணிச்சரம் எப்பவும் கிணத்துல மேலே கிடக்கும். இருந்தாலும் ஒரு போர் போட்டு வச்சுருக்காரு. ஆனால் கிணத்து பாசனமே போதும், அவருக்கு போர் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா போர் போட்டு தான் வச்சுருக்காரு தவிர அதை யூஸ் பண்ணவே இல்லை. நல்ல சொத்து. நேரில் வந்தீங்கன்னா டேரெக்டாக ஓனர்கிட்டே கொண்டு போய் விட்டு தான். வாங்க தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணியும் நல்லா இருக்குமா இல்லையான்னு நம்ம மோட்டரை போட்டு பார்த்துக்கிடுவோம், செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். தண்ணி சுமார் தான், சவக்கழிச்சான் கிடக்கு. ரொம்பலாம் இல்லை, நல்லா இல்லை, சுமார் தான் தண்ணி. கிணத்தை நல்லா பார்த்துக்கோங்க, வீடியோலேயே பாருங்கள். நல்லா இருக்குது கிணறு. தண்ணி எப்போவுமே வற்றாதுங்க. அது போக வேலையாள் தங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் வந்து சார் வந்தால் தங்குறதுக்கு. அந்த ரூம் போய் காமிச்சிரியா, சார் வந்தால் அந்த ரூம் தங்குறதுக்கு. இது வந்து வேலையாள், நம்ம தோட்டத்தில் வேலைக்கு ஆள் வச்சோம்னா இந்த ரூமில் தங்குறதுக்கு. இதுக்கு தனியாக சர்வீஸ் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த ரூமுக்கு ஒரு சர்வீஸு, இந்த ரூமுக்கு ஒரு சர்வீஸு, அது போக ஃப்ரீ சர்வீஸு. 3 சர்வீஸ் இருக்குது தோட்டத்தில். மாட்டு தொழுவு இருக்குது, அதுபோக நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு கூடு, பனைமரம் தான் 2 பனைமரம் இருக்குது. சுற்றி ஃபென்சிங். இங்கிட்டலாம் இதில் ஒரு பனை, 2 சின்ன பனை இருக்குது. கொடிக்கா மரம் ஒரு 7-8 கொடிக்கா மரம் இருக்குது. வாங்க பார்க்கலாம், மற்ற விவரங்கள் காட்டுறேன். இது நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு. நாட்டுக்கோழி முட்டையை பார்த்தீங்களா, வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தால் நாட்டுக்கோழி முட்டை கொடுங்க, நல்ல சத்து, அருமையாக இருக்கும். வீட்டில் கோழி வளங்க, நாட்டுக்கோழி வளங்க. கறி சாப்பிட்டால் நாட்டுக்கோழி சாப்பிடுங்க, முட்டை சாப்பிட்டால் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. வாங்க மாட்டுத்தொழுவை பார்ப்போம். மாட்டுத்தொழுவு நல்லா ஜம்முன்னு இருக்குது, செட்டு போட்டு அருமையாக வச்சுருக்காரு. எருவு மாடு, பசு மாடு என்ன வேணாலும் வளர்க்கலாம். சார் சொல்லிட்டாரு இந்த மாட்டு வண்டியை அவர் பிரியப்பட்டு வாங்கினதான், அதனால் இந்த மாட்டு வண்டி மட்டும் நான் தரலாம் எடுத்துக்கிடுதான்ட்டாரு. தொழுவை பார்த்துக்குவாங்க, அருமையாக இருக்குது. மாடு வளர்க்க அருமையாக இருக்குது. வாங்க மற்ற எல்லாத்தையும் பார்ப்போம். தென்னைலாம் 500 தென்னை இருக்குது. எல்லாமே காய்ப்பு, 6 வருஷம் மரம் தான். நல்லா இருக்குது, பார்க்கவே அருமையாக இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸ், நல்ல மெயின்டெனன்ஸு, பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. அவர் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போன ஒரே காரணத்துக்காக தான் இப்போ இந்த தோட்டத்தை கொடுக்காரு. சார் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார், அவர் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் இந்த தோட்டத்தை கொடுக்காரே தவிர இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் தம்பி அப்படின்னாரு. பாருங்கள், அங்கங்கே வால்வு தான், சொட்டு நீர் போட்டு வால்வு வச்சு இதிலே நாட்டுக்கோழி வளர்க்கலாம். அதுபோக தென்னைகள், நிறைய தென்னைகள். வாங்க பூரா காய்ப்பு தான், எல்லாமே காய்ப்பில் தான் இருக்குது. நேரில் வாங்க பாருங்கள், நேரில் வரணும், இடத்த பார்க்க நேரில் வரணும். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தாலுகா குப்புனாவரம் மால். இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கிற மால் வந்து குப்புனாவரம், கடம்பூர். பத்திரப்பதிவு வந்து நமக்கு கடம்பூர் தான். கரெக்டாக ரோட்லேருந்து நமக்கு ஒரு 100 மீட்ரு மண்பாதை, கார்லேயே வந்துடலாம். தார் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்ரு தான் கார்லேயே வந்துடலாம். கயத்தாறுலேருந்து ஒரு 12 கிலோமீட்ரு, கடம்பூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்ரு, கோவில்பட்டியிலேருந்து 22 கிலோமீட்ரு. இது வரைக்கும் ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ஃபென்சிங்கு. இதுக்கு அங்கிட்டு கைட்டு, இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு கைட்டு போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காரு பாருங்கள். இது வந்து இதுக்கு ஒரு கைட்டு போட்டு, இதுக்கு இங்கிட்டு தோப்பு உள்ள ஃபுல்லாக தென்னை மரம் தான். அருமையாக இருக்குது, பக்காவாக வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், எல்லாத்துக்குமே வால்வு. நீங்கள் மோட்டரை தட்டி விட்டுட்டு ஏசியை போட்டு 7 ரூமில் படுத்து உறங்க வேண்டிதான். அருமையாக இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸ். இது பூரா உரத்துக்கு. இங்கே பாருங்கள், 2 பக்கம்
குழியை தோண்டி உள்ளே அந்த மக்குன்னு அந்த செடி கொடி எல்லாத்தையும் உள்ளே போட்டு அது மக்கி அப்படியே உரமாக மாறிடும். தென்னைக்கு உரம். சில தோட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள கண்டமணி கிடக்கும். பாருங்க காயெல்லாம் பாருங்கள், எல்லாமே 6 வருஷம் மரம் தான். இன்னைக்கு காலையில் தான் தண்ணி விளையிருக்கு, ஈரப்பசம் கூட அப்படி இருக்கு பாருங்க. நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற சொத்து எல்லாமே நேரடி ஓனர் தான். மேலே 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கூகுள் மேப்பு கூட சில நேரம் தப்பாக காட்டும். ஆனால் நம்ம போடுற வீடியோ வச்சு நீங்கள் டைரெக்டாக தோட்டத்துக்கே வந்துடலாம். அந்தளவுக்கு தெளிவாக சொல்லுவேன் வீடியோவில். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நல்ல சொத்து, 7 ஏக்கர் தான். மண் வந்து கரிச காடு தான். மண் வந்து கரிச பூமி தான். அங்கே பாருங்கள், மண் கரிச காடு தான். நல்லா சப்போட்டாலாம் நல்லா விளையும். இந்த மண்ணுக்கு வந்து சப்போட்டா நல்லா விளையும். ஊடையில் இந்த சின்ன மரம் வச்சு விட்ருக்காரு, தென்னங்கன்று. இது இப்போ தான் வச்சு விட்ருக்காங்க. மொத்தம் எல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு 500 மரத்துக்கிட்ட மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். நான் குறைச்சி தான் சொல்லியிருக்கேன். அங்கங்கே வால்வு, இங்கே பாருங்கள் வால்வு, அங்கங்கே வால்வு வச்சு விட்ருக்காரு. வேலைக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க. ஒரு ஃபேமிலியே இங்கே தங்கி வேலை பார்க்குறாங்க. நீங்கள் அவங்கள அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பசங்களோட பிள்ளைகளோட அப்படி உட்காந்து அப்படியே நாட்டுக்கோழியை அடித்து சாப்பிட்டு எல்லாம் குளிச்சுட்டு கிணத்துல குளிச்சுட்டு அப்படி போய்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் இப்போ அப்படி தானே விரும்புறீங்க. எம்டி லேண்டு கேட்டால் எம்டி லேண்ட்லாம் வேண்டாம், எங்களுக்கு தோப்பாக உருவாக்கி வச்ச தோட்டங்கள் தான் வேணுங்கிங்க. இந்த கொண்டாந்தாச்சு, தோப்போடு இருக்குது, அருமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. நிறைய இடம் பார்த்துருக்கேன், மெயின்டெனன்ஸே இருக்காது. மட்டை, இந்த தென்னை மட்டைலாம் அங்கங்கே அப்படியே கிடக்கும். உள்ளே கால் வைக்கிறதுக்கே பயமாக இருக்கும், தோப்புக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது, எதுவும் பூச்சிக்கிட்டு கிடக்குமோன்னு. இது நீங்கள் நைட்டு போல் கூட லாந்தலாம் போலுக்கு, அந்தளவுக்கு பராமரித்து சூப்பராக வச்சுருக்காரு. நல்லா இருக்குது. அவர் இடத்துக்கு அவர் விலை சொல்லியிருக்காரு. எவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருக்காருன்னு வந்து பார்க்கணும். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் செலவு எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு தோட்டத்தை பக்காவாக வச்சுருக்காருன்னு. நேரில் வாங்க பேசுங்க. எந்த ஒரு சொத்துமே அவங்க சொன்ன விலைக்கு முடியாது, நீங்கள் கேட்ட விலைக்கு முடியாது. 2 பேத்துக்கு ஊடையில் பொதுவாக ஒரு ரேட்டு வச்சு நல்ல ரேட்டுக்கு முடிச்சிடலாம். இந்த பக்கம்லாம் கொடிக்கா மரம் இருக்குது. சுற்றி இங்கே வர ஃபென்சிங் தான், இடத்த சுற்றி ஃபென்சிங் தான். இந்த பக்கம்லாம் காட்டியா எல்லாமே காய் கொலை தள்ளிருச்சு. கொலை தள்ளி ஜம்முன்னு இருக்கு. நல்லா இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம், கயத்தாறு தாலுகா, குப்பனாவரம் வில்லேஜ். கிராமம் வந்து குப்பனாவரம். இது வந்து முழுநெல்லி, சாரி மலை இழந்த பழம் வாங்க பார்த்தீங்களா, பெரிய இழந்த பழம் என்ன இருக்கு பாருங்க. இழந்த பழத்தை காட்டு, இங்கே பாருங்க, இழந்த பழம், பெரிய இழந்த பழம். இப்போ இது ஃபுல்லாக இழந்த பழ செடியாக போட்டிருக்காங்க. பாருங்க நல்லா பழுத்து தொங்குது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சின்ன பிள்ளையில சாப்பிட்டது. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இது 1 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுப்பாவ. இங்கிட்டு பூரா வாழை, கொஞ்சம் கொஞ்சம் வாழை வச்சு விட்ருக்காங்க. சின்ன சின்ன தென்னங்கன்று. ஊர் பார்த்தீங்களா, இதுதான் குப்பனாவரம் வில்லேஜ். கிராமத்தை ஒட்டியே தான் இந்த இடம் கிடக்கு. நமக்கு பாதுகாப்பான ஒரு ஏரியா. வில்லேஜ் பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்கா. இங்கிட்டலாம் கொஞ்சம் இப்போ தான் தென்னங்கன்று இப்போ தான் வச்சு விட்ருக்கா. இந்த தென்னங்கன்றுலாம் ஜூம் பண்ணி காட்டியா, நல்லா இருக்குது, பக்காவாக வச்சு விட்ருக்காரு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிசிடிவி கேமரா. இந்த கேமராவை ஜூம் பண்ணி காட்டியா, எந்த களவாணி பயிலும் உள்ளே வர முடியாது. கேமராலாம் பக்காவாக வச்சு விட்ருக்காரு. நீட்டாக இருக்குது. இடத்த நல்லா காட்டியா எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கன்னு. நீங்கள் நடுச்சாமத்தில் இருந்துச்சு கூட உள்ளே லாந்தலாம் தோட்டத்துக்குள்ளே. அவ்வளோ ஒரு சுத்தம், பக்காவாக இருக்குது. நல்லா பராமரித்து நல்லா வச்சுருக்காங்க. 7 ஏக்கர் தான். இதுதான் ஊர், குப்பனாவரம் வில்லேஜ். குப்பனாவரம் ஊர்லேருந்து ஒரு 100 மீட்ரு உள்ளே வந்தால் போதும், கார்லேயே வந்துடலாம். 7 ஏக்கர் தான். இந்த தோட்டமும் அவர் 2017 தான் வாங்கியிருக்காங்க. இந்த தோட்டத்தை 2017 தான் வாங்கியிருக்காரு. டாக்குமெண்ட்லாம் தெளிவாக இருக்குது. அந்த பக்கம்லாம் காட்டு, அங்கிட்டலாம் அப்படியே காமிச்சிக்கிட்டே வா. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நிறையா பேர் நான் ஷார்ட்ஸ் தான் நிறையா போட்டிருக்கேன். இது வரைக்கும் ஃபுல் வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ஒரு சில இடங்கள் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் லென்த்தாக போகும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல தோட்டத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா சில தோட்டங்கள்லாம் உள்ளே போகவே முடியாது. இது எங்கே வேணாலும் போகலாமா, அதனால தான் ஃபுல் வீடியோ போடணுங்கிறதுக்காகவே போட்டேன். நல்லா வச்சுருக்காரு. லைனு மெயினாக இடத்துக்குள்ளே எந்த டவர் லைனுமே உள்ளே கிராஸ் ஆகலை. பெரிய பெரிய லைன் சில தோட்டத்தில் எங்கிட்ட ஓரஞ்சாரமாவது ஒரு ஓரத்துலேயே லைன் போகும். இதில் எங்கேயுமே லைன் கிராஸ் ஆகலை. நல்லா வச்சுருக்காவில் பாருங்க. இழந்த பழத்தை பாருங்க,
பாருங்க தண்டிக்கு இருக்குன்னு ஸ்வீட்டாக இருக்குது. அருமையான தோட்டம். ஆஹா ஓஹோன்னு இருக்குது ஃபார்ம் ஹவுஸ். எல்லாமே வாழ்வு தான். அங்கே வரும் எல்லாமே சொட்டு நீர் தான். மோட்டரை தட்ட வேண்டியதான், வர வேண்டியதான். மோட்டரை தட்டி விட்டு செவனேன்னு நாட்டுக்கோழியை கொதிக்க விட்டு நல்லா சாப்பிட்டு சாயந்தரம் போல் அப்படியே கிளம்பி ஊருக்கு போயிட வேண்டியதான். நல்ல ஃபார்ம் லேண்டுங்க. நேரில் வாங்க, இடத்த பார்க்க நேரில் வந்துடுங்க. வேணுமா? நல்லா இருக்குது. நல்ல சொத்து, நல்ல தோட்டம். 7 ஏக்கர் தான். சப்போட்டாலாம் இந்த மண்ணுக்கு நல்லா வருங்க. சப்போட்டா, தென்னை, ஏற்கனவே தென்னை 500 தென்னை வச்சு விட்டார். நீங்கள் வந்து சப்போட்டா வைக்கலாம். எலுமிச்சை உடையில் எலுமிச்சை போடலாம். வேறு என்ன, அவ்வளோதான். எல்லாம் வாழ்வு. அந்த பக்கம் கிட்டு வா, கிட்டும் பாருங்கள். எல்லா பக்கமும் பக்காவாக வச்சு விட்ருக்காங்க. இந்த பக்கம் அருமையாக இருக்குது. எல்லா பக்கமும் தெளிவாக அருமையாக வச்சு விட்ருக்காங்க. சில தோட்டத்துக்குள்ளே உள்ளே போகவே முடியாது. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு உண்டானது 2% கமிஷன் தான். வேறு எதுக்குமே நம்ம வந்து பண்ணது கிடையாது. 2% கமிஷன் கொடுத்தா போதும். ஓனர் தான், டைரெக்ட் ஓனர் தான். எல்லாமே டைரெக்ட் ஓனர்கிட்டே கொண்டு போய் விட்டுருவோம். டாக்குமெண்ட்டெல்லாம் பக்காவாக தெளிவாக நீங்கள் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் பக்காவாக வச்சுருக்காரு. டாக்குமெண்ட்டெல்லாம் தெளிவாக வச்சுருக்காரு. அது சார் வீட்டம்மா பேரில் தான் அந்த தோட்டமே இருக்குது. நல்லா இருக்கா? அதான் வீடு. அது வீடு ஃபார்ம். நம்ம சார் ரூம்பு. இதான் நமக்கு என்ட்ரன்ஸ் வரைக்கும் கொண்டாந்து காமிச்சிருவாங்க. வாயா. இது எல்லாமே இப்போ வச்சு விட்ட கண்ணு, மற்ற கண்ணு. இந்த பக்கம் எல்லாம் காமிச்சிருயா, சுற்றி காமிச்சிரு. உள்ளே ஒரு போர் இருக்கான, அந்த போர் அவர் யூஸ் பண்ணவே இல்லையாம். அந்த போரை அவர் யூஸ் பண்ணவே இல்லை. அது சும்மா தான் கிடக்கு. நான் கிணத்து பாசானுமே எனக்கு மோட்ரு ஓடிடும், போருக்கு நான் மோட்ரு கூட வாங்கி போடலை அப்படின்னாரு. சும்மா தான் கிடக்கு, போட்டானைக்கு அப்படியே இருக்குது தம்பி அப்படின்னாரு. தான் என்ட்ரன்ஸு, நமக்கு உள் நுழைவு வாயில். பார்த்துட்டீங்களா? அருமையான தோட்டம், அருமையான ஃபார்ம் ஹவுஸ். எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. நல்ல ஒரு ஜென்யூனான மக்கள், கிராமத்து மக்கள். வேலைக்கும் ஆள் கிடைப்பாங்க, நமக்கு வேலைக்கும் ஆள் கிடைக்கும். இதான் என்ட்ரன்ஸு. அந்த பக்கம் காமியா, அங்கே ஒரு கேட்டு, 2 கேட்டு. உள்ளே நுழையும் போதே நமக்கு 2 கேட்டு போட்டு வச்சுருக்காரு. என்ட்ரன்ஸு பக்காவாக பாதுகாப்போட நல்லா பண்ணி வச்சுருக்காரு. 7 ஏக்கரும் சுற்றி முள்வேலி ஃபென்சிங்கு. நல்ல தோட்டம், கரிசக்காடு தான். ஒரு 500 தென்னை, கொய்யா, பப்பாளி, இந்த இலந்த பழம், அப்புறம் கொடிக்காய். இது போக கொஞ்சம் இடங்கள் அங்கங்கே கேப் இருக்குது. நீங்கள் சப்போட்டா வச்சு விடலாம். ஒரு வீடு இவர் தங்கிறதுக்கு, நம்ம தங்கிறதுக்கு, ஓனர் தங்கிறதுக்கு ஒரு ரூம்பு, வேலையாள் தங்கிறதுக்கு ஒரு ரூம்பு. அதுக்கு தனித்தனி சர்வீஸு, ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே உட்கார வேண்டியதான். வேறு எந்த வேலையுமே உங்களுக்கு கிடையாது. பக்காவாக அவரே பண்ணி வச்சுட்டாரு. சூப்பர் சொத்து. இந்த 7 ஏக்கர் இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளவு? ஒரு ஏக்கருக்கு 29 லட்சம் ரேட்டு பேசலாம்.